என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு என்னங்கள் நடந்துச்சு. கோவை மாமன்ற கூட்டம் கூடிய சிறிது நேரத்தில் மேயர் மற்றும் ஆணையரை முற்றுகையிட்டு நின்ற காங்கிரஸ் கவுன்சிலரும் முன்னாள் மேயர் காலனி வெங்கடாச்சலத்தின் மகளுமான காயத்ரி கோவை மாநகராட்சியில் 40 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநகராட்சியில் புதிய திட்டங்களுக்கு கவுன்சிலர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்த நிலையில் பணிகள் நடைபெறாமலேயே 40 கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்கப்பட்டது எப்படி என்று கேள்வி எழுப்பினார் காயத்ரி. இதனை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் காயத்ரியை கையை பிடித்து இழுத்து கீழே இறக்கினர். மீண்டும் மேலே ஏற விடாமல் தடுத்து தாக்கி சேலையை பிடித்து இழுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்திய திமுக கவுன்சிலர் மாரிச்செல்வம் என்பவர் காங்கிரஸ் கவுன்சிலருக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு கையால் தட்டி அவரை ஏற விடாமல் தடுத்தார். இருந்தாலும் ஊழல் குறித்து தான் சொல்ல வந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்த காயத்ரியை முற்றுகையிட்ட திமுக கவுன்சிலர்கள் கடந்த 4 வருஷமா எங்களை விட திமுகவை புகழ்ந்து புதிய திட்டங்களை பெற்றது நீங்க தானே, இப்ப வந்து குறை சொல்றீங்க, வெளியே போங்க என்று விரட்டினர். வெளியே வந்த கவுன்சிலர் காயத்ரி தான் காலனி வெங்கடாச்சலத்தின் மகள் என்றும் தன்னை யாரும் தடுத்துவிட முடியாது என்றும் தன் மீது கை வைத்தவர்களை முதலமைச்சர் விஜய் தூக்கி உள்ளே போட்டு விடுவார் என்றும் எச்சரித்தார். எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு என்னங்கள் நடந்துச்சு. மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? சற்று நேரத்தில் கூட்டம் முடிந்து வெளியே வந்ததும் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியும் அவரை கையை பிடித்து தாக்கிய திமுக பெண் கவுன்சிலர் மீனாவும் தோள் மீது கை போட்டுக் கொண்டு வெளியே வந்தனர். காங்கிரஸ் கவுன்சிலர் சீன் போடுவதாக குற்றம் சாட்டிய திமுக கவுன்சிலர் தாவேகவினர் ரீல்ஸ் எடுத்து போட்டு தாங்கள் செய்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டது போல வீடியோ வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு தெரியாம போய் இந்த தாவேக புறம்போக்குக்கு போய் ரீல்ஸ் எடுத்து போட்டு அவங்க செய்யற மாதிரி நான் தான் டிச்சு வலிச்சேன், நான் தான் குப்பை வலிச்சேன், நான் தான் இந்த திட்டத்தை செஞ்சேன்னு போட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே கோவை மாநகராட்சியில் புதிய திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றுக்கு கவுன்சிலரின் ஒப்புதல் தேவையில்லை என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்ளேயும் வெளியேயும் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அடித்த அரசியல் ஸ்டண்டால் செய்தியாளர்கள் திக்குபுக்காடி போயினர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசர்ராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.